ஒரு முறை படியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த அந்த நேரங்களில் கூட ஒரே ஒரு ஆல்டரேஷன், கர்த்தர் தான். யுத்தம் தான் உண்மை, விரோதங்கள் உண்மை, என்னை பகைக்கிற மக்கள் உண்மை, என்னை பழி சொல்லுகிற மக்கள் உண்மை, என்மேல் குற்றம் சுமத்துகிற மக்கள் உண்மை, சிறையிருப்பு உண்மை, நான் இப்பொழுது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, எங்கோ இருக்கிறேன். ஆனாலும் அந்த இடத்திலும் ஒரே ஒரு மாற்று வழி, கர்த்தர் தான். முறுமுறுப்பு அல்ல, பின்மாற்றம் அல்ல, ஓடி போவதல்ல. அந்த இடத்திலும் நல்ல கவனிக்கணும், இருப்பது எங்கே? சிறையிலே, யுத்தத்திலே. ஆனால் அந்த இடத்திலையும் கூட சொல்லுங்க, வெற்றியை தருகிற கர்த்தர். நம்பர் 1, வெற்றியை தருகிற அந்த ஊற்று. நம்பர் 2, வியாதியிலே வெற்றியை தருகிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். வியாதியிலே வெற்றியை தருகிறார். 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் கூட 7ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் 3வது வரி. ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் உமக்கு விரோதமாய் பேசினோம். நாங்கள் விரோதமாய் பேசினதினால். போதும். பல நேரங்களில் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள், நம்முடைய நிலைகள் நம்மை தேவனுக்கு விரோதமாய் பேச வைக்கிறது. புரிந்து கொள்ள ஆமேன்னு சொல்லணும். எல்லாமே தெரியும், கர்த்தரோடு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஒரு சலிப்பு, என்ன ஊழியம், என்ன ஆண்டவர், நாம் பண்ணது ஆண்டு ஏற்றுக்கொண்டாரா? எனக்கு அந்த சந்தேகங்கள் உண்டு. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் அந்த நிலைகளும் எனக்கு வெற்றியை தருகிற கர்த்தர். 2வது, வியாதியின் நேரங்களிலே சுகம் தருகிற ஆண்டவர். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். 7ஆம் வசனத்துடைய 4வது வரி. சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். சர்ப்பம் என்னை முத்தமிடாது. புரியவே இல்லை. சர்ப்பங்கள் என்னோடு விளையாடாது, சர்ப்பங்கள் எனக்கு நன்மை தராது. புரிந்துள்ளாமே சொல்லணும். சர்ப்பங்கள் வீட்டிலே இருக்குது, சர்ப்பங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த அந்த நிலையிலும், அந்த வசனத்தை படி கேளுங்க, அந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார். 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், நோக்கி பாருங்கள் பிழைப்பீர்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. 9ஆம் வசனம், நோக்கி பார்த்து பிழைப்பான். 9ஆம் வசனம், நோக்கி பார்த்தான் பிழைத்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம், இது எல்லாமே வனாந்திரம் தான். சொல்லுங்க, வெற்றி எங்க இருக்கிறது? வனாந்திரத்தில். சுகம் எங்க இருக்கிறது? அந்த வனாந்திரத்தை பார்க்கும்போது இங்கே வாய்ப்பே இல்லையே. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், உலகம் முழுவதும் பிக் பிளெஸிங்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். சில நேரங்களிலே மிக பிரம்மாண்டமான கூடுகைகளை